Daily. Taste the Daily. கடலூர் அருகே பலத்த கனமழையுடன் வீசிய சூறை காற்று காரணமாக 1,00,000 வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கடலூர் கேப்பர்மலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பூவன், ஏலக்கி, மொந்தன், பேயன் உள்ளிட்ட பல்வேறு வகையான வாழை மரங்கள் பயிரிடப்பட்டு வருகின்றன. இன்னும் ஒரு சில மாதங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் கனமழை மற்றும் திடீர் சூறை காற்று வீசியதால் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்தன. ஏறத்தாழ 1,00,000க்கும் அதிகமான வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்து விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. விடியா திமுக அரசின் வேளாண் துறையினர் விவசாயிகளை சந்தித்து நேரில் கணக்கெடுப்பு நடத்தி உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். என் பேர் கே சிவகுமார். நான் ராமாபுரம் கிராமத்தில் இது விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாழை பயிர் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 1,00,000 வாழை ஊந்து போச்சு. இது வரைக்கும் அதிகாரி யாரும் எந்த ஆய்வும் பண்ணலை, யாரும் பார்க்கல. 2 நாளாக காற்றடிச்சு சுத்தமாக ஊந்து போயிருக்குது. இது வரைக்கும் எந்த ஆய்வுக்கும் யாருமே வரல. அதனால் உடனே ஆய்வு பண்ணி இந்த அரசாங்கம் இந்த விவசாயிகளுக்கு நிவாரணத்தை கொடுக்கணும். இந்த மாதிரி செலவு பண்ணி இயற்கை இப்போ இந்த மாதிரி காற்றுல இயற்கையில் ஊந்து போச்சுன்னா எங்களுக்கு கவர்மெண்ட் பார்த்து நல்ல உதவி பண்ணால் மட்டும்தான், ஏதோ மானியங்கிற பேரில் உதவி பண்ணால் மட்டும்தான் நாங்கள் விவசாயமே பண்ணலாம். இல்லைன்னா விவசாயம் இப்போ இருக்க படும் நிலைமைக்கு, மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட நிலைமை உருவாகி போச்சு. திருவாரூர் மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பருத்தி, எள், உளுந்து பயிர்களுக்கு விடியா திமுக அரசு உடனடியாக இழப்பீடு வழங்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்மையில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக பருத்தி பயிர்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. இதையடுத்து விவசாயிகள் உடனடியாக ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசை வலியுறுத்தினர். இதுவரை அதற்கான கணக்கெடுப்பு நடைபெறாத நிலையில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக விவசாயிகள் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக இழப்பீடு வழங்க வலியுறுத்தியும் இன்சூரன்ஸ் தொகையை பெற்றுத்தர வலியுறுத்தியும் விடியா அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இது ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் கேட்குறோம். இதை உடனடியாக தமிழக அரசு தாயுள்ளத்தோடு பாதிக்கப்பட்டுடுச்சு. இது நம்மளுக்கு புதுசாக நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா மோசம் கொண்டு போயிடுச்சு. மோசம் அனைத்தும் கொண்டு போயிடுச்சு. திரும்பவும் நீங்கள் என்ன எரு வச்சாலும் நாட்கள் நீண்டுட்டே போக முடியும். இயற்கை இப்போ இயற்கை முரணாக இருக்குது, விவசாயிகளுக்கு முரணாக இருக்குது. அப்போ ஒன்றுமே எங்களால் செய்ய முடியலை. எங்களை காவந்து பண்ணுறது தமிழக அரசு கையில் தான் இருக்குது. நிவாரணம் கொடுக்கணும், இன்சூரன்ஸுக்கு ஏற்பாடு பண்ணணும். இந்த ஆண்டுக்கும் போன வருஷம் சென்ற ஆண்டு விடப்பட்ட இன்சூரன்ஸுகளை திரும்ப பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்கணும். இது இல்லாத பட்சத்தில் தொடர்ந்து அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தள்ளப்படுவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாகை மாவட்டத்தில் பருத்தி சாகுபடிக்கான கணக்கெடுப்பு பணிகள் முறையாக நடத்தப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். வங்கார மாவடி, கோவூர், பட்டமங்கலம், காக்கா கழனி, திருக்குவளை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சுமார் 10,000 ஏக்கரில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பருத்தி சாகுபடி கணக்கெடுப்பை வேளாண் துறை அதிகாரிகள் முறையாக நடத்தப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்து பருத்தி சாகுபடி மேற்கொண்டு வரும் நிலையில் கோடை மழையால் பல்வேறு இடங்களில் பருத்தி சாகுபடி பாதிப்படைந்துள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் பாதிக்கப்பட்ட இடத்தை அதிகாரிகள் கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு 10 நாளாக விட்டு மழை பெய்ததுனால மிகப்பெரிய அளவில் அறுவடை பணிகள் பாதிச்சிருக்குது. நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பருத்தி சாகுபடி என்பது மிகப்பெரிய லாபகரமான தொழில். இதை அங்கங்கே இருக்கக்கூடிய வருவாய் கிராமத்தில் விஓ அவர்கள், கிராம நிர்வாக அலுவலர் கணக்கெடுப்பு பண்ணி நடத்தணும். ஒரு வருவாய் கிராமத்தில் 5 ஏக்கர் பருத்தி போட்டிருந்தாலும் பரவாயில்ல, அரசுக்கு தெரியப்படுத்தி பதிவு செய்யணும். அப்போ தான் அவர்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய நிவாரணம், காப்பீடுலாம் கிடைக்கும். பெரும்பாலான இடத்துல சரியான முறையில் தகவலை பதிவு செய்யாதன் விளைவாக பருத்தி சாகுபடி என்பது 10,000 12 ஏக்கர் பண்ணியிருந்தாலும் அரசோட கணக்கில் காட்டுறப்போ 4,000 5,000 ஏக்கர் தான் காட்டுது. அப்போ அரசு நிவாரணம் கொடுக்க வாய்ப்பு இல்லாமல் போகுது. ஆகவே பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் கணக்கெடுப்பு பணி எடுத்து பருத்தி விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுக்கணும்.